உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எல்லாம் இந்த இதயத்தை தாங்கி இதயத்துடைய துடிப்பை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நாளுமே இந்த திருப்பலியில் கலந்து கொள்வார். அப்பொழுது அவரிடம் இந்த பேட்டிகள் எடுக்கின்ற இந்த புகைப்பட கலைஞர்கள் அவரிடம் பேட்டி எடுக்கின்றார்கள். உங்களுடைய முகம் ஒவ்வொரு நாளுமே முகப்பொலிவோடு இருப்பதற்கு பளிச்சின் இருக்கின்ற காரணம் என்ன என்று அன்னை தெரேசாவிடம் கேட்டார்கள். அதற்கு அன்னை தெரேசா அழகான அந்த புன்முறுவலோடு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவரிடம் சொன்னார், நான் தினமும் மாத்திரை சாப்பிடுகின்றேன். நான் தினமும் மாத்திரை சாப்பிடுவதால் நான் என்னுடைய முகம் பளிச்சென்று இருக்கிறது என்றும் முகப்பொலிவோடு இருக்கிறது என்றும் என்னுடைய பணி இன்னும் ஆழமாக சுறுசுறுப்பாக செய்வதற்கும் மற்றும் எனக்கு எல்லா நிலையிலும் ஆற்றல் தருவதற்கு இந்த ஒரு மாத்திரை இந்த ஒரு மாத்திரை எனக்கு போதும் என்று அன்னை தெரேசா அந்த புகைப்பட கலைஞரை பார்த்து இவ்வாறாக கூறினார். அந்த மாத்திரை தான் என்ன என்று அவர் ஆராய்கின்ற பொழுது அந்த மாத்திரையினுடைய அந்த அர்த்தத்தை அவர் சொல்கின்றார். அந்த மாத்திரை என்பது நற்கருணை ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்றேன். அந்த நற்கருணை ஆண்டவரை நான் உட்கொள்கின்ற பொழுது அவரை அன்போடு நான் உட்கொள்கின்றேன், அவர் இரக்கத்தோடு நான் உட்கொள்கின்றேன், அவர் எனக்கு மன்னிப்பை தருகின்ற ஒரு உணர்வோடு நான் உட்கொள்கின்றேன். என் பணி ஆர்வத்தை நான் பணி செய்வதற்கு எல்லா ஆற்றலையும் தருவதற்கான ஒரு தெம்போடு நான் அதை உட்கொள்கின்றேன் என்று அந்த நற்கருணை ஆண்டவரே எனக்கு மாத்திரையாக ஆன்மீக மாத்திரையாக எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்னை தெரேசா ஒவ்வொரு நாளுமே நற்கருணை மீது ஆழமான அன்பை கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால் தான் இந்த இந்தியாவில் வந்து அந்த தொழுநோயாளர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் மற்றும் பிள்ளைகள் அந்த பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் மீது ஆழமான அன்பை கொடுத்தார். அதாவது இந்த உலகத்தில் நாம் அனைவரும் இரக்கத்தான் போகின்றோம், அதுவரை நாம் இரக்கத்தோடு இருப்போம் என்று ஆழமான அந்த வார்த்தைகளையும் சொல்லி, அதே போல் எனக்கு தெம்பூட்டுகின்றவர் இறைவன் இயேசுதான், எனக்கு அன்பு செய்கிறவர் இறைவன் இயேசுதான் என்று சொல்லி அன்னை தெரேசாவுடைய பணி அவருடைய சேவை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இயேசுவுடைய அன்புதான் இன்றும் அவருக்கு ஆழமான அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இருளில் இருந்த மக்களுக்கு ஒளி தருவதற்காக இறைமகன் இந்த உலகத்திற்கு வருகின்றார். ஆனால் அவரை நான் பார்த்து விட்டேன் அல்லது கடவுளை நான் கண்டுவிட்டேன் என்று போலித்தனமான ஒரு சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். இப்படி வெளிவேடத்தில் நாம் இருப்பது அல்ல, உள்ளத்தில் நான் எப்படி இறைவனை அன்பு செய்கிறேன் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு இருட்டறையில் நாம் இருக்கின்றோம் என்றால் அந்த இருட்டறையில் நாம் பிறருக்கு வெளியில் தெரியாத நிலையில் தான் இருப்போம். ஆனால் அந்த ஒளி நம்மில் படுகின்ற பொழுது நம்மை பற்றி அனைவரும் தெரியக்கூடியவராக இருப்போம். அந்த ஒளியானது இறைவன் நம் மீது படக்கூடியவராக இருக்கின்றார். அந்த ஒளி நம் மீது பட்டவுடனே நாம் வெளிப்படுகின்ற நம்முடைய ஆற்றல்கள், நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற அன்பு, நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த உதவிகள் எல்லாம் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக இருப்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது ஆழமான அன்பை கொள்வதற்கு முன் நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளை என்பது அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பிலே நாம் ஒவ்வொரு நாளுமே நிலைத்திருக்கின்ற பொழுது அந்த ஒளியிலே நம்மை வழிநடத்தக்கூடியவராக இறைவன் இருக்கின்றார், மீட்பு தரக்கூடியவராக இருக்கின்றார், நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடியதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வந்தோம் என்றால் இயேசுவை அந்த கோவிலிலே காணிக்கையாக கொடுக்கின்றார்கள், அர்ப்பணிக்கின்றார்கள். கடவுளையே கடவுளிடம் அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மண்ணுலகம், அதாவது நாம் வாசித்தோம், விண்ணுலகம் மகிழ்வதாக
மண்ணுலகம் களி கூறுவதாக என்ற இந்த திருப்பாடலுடைய மையத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்ததனுடைய நோக்கம் அவரை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த இடத்தில் அவரை மீண்டும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக அன்னை மரியாவும் சூசையப்பரும் காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். சிமியோன் என்ற அந்த நேர்மையாளர், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருந்து பல்வேறு நிலைகளிலே அது தன்னை வெளிப்படுத்தி நம்முடைய மீட்புக்கான திட்டத்திற்கு எல்லா சூழ்நிலும் துணையாக அடையாளமாக இருக்கும் என்று சிமியோன் இந்த குழந்தையை பார்த்து கூறுகின்றார். இந்த நிலையை அன்னை மரியாள் ஏற்கனவே தன் உள்ளத்திலும் உடலிலும் சுமந்த அந்த வலியை அவர் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்லப்பட்டது. அந்த வாள் என்பது வார்த்தை, அந்த வாள் என்பது வார்த்தையை தன் உள்ளத்தில் அவர் இருத்தியவராக இயேசுடைய அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தன் உள்ளத்தில் அவர் சுமந்து ஊடுருவி பாய்ந்து எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுத்தி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவராக இருந்தார். அதிலும் குறிப்பாக கடவுள் மீது ஆழமான அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் அன்பையும் வைத்ததனால் இந்த உலகத்திற்கான மீட்பை தரக்கூடிய இறைமகன் இயேசுவையே பெற்றிருக்கிற அந்த பேற்றை அன்னை மரியாள் பெற்றிருக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இருளான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருந்தாலும், அன்பை செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இருளான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கை கூனி குறுகி ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வளர்ச்சியில் அது மட்டம் தட்டுகின்ற நிலையில் தான் இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு வழி, நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும், நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் மற்றும் கடவுள் கொடுக்கின்ற கட்டளைகளை கேட்டு நாம் வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மை வழிநடத்துவார், ஒளியின் வழியில் நம்மை வழிநடத்துவார், நம் பிள்ளைகளை வழிநடத்துவார், நம் குடும்பங்களை ஆசிரிப்பார் என்ற அந்த தெய்வீக எல்லா நிலையிலும் நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை எல்லா நிலையிலுமே வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்பதை உணர்ந்து தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.